ஜெயம் ரவி அவர்களுடைய பயோகிராஃபியும் அவரை பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவலுக்கும் அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி முழு தகவலையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயம் ரவி அவர்கள் செப்டம்பர் 10, 1980 சென்னையில் பிறந்தார். ஜெயம் ரவி அவர்கள் சென்னையில் இருக்க லயோலா காலேஜில் தன்னுடைய காலேஜ் ஸ்டடீஸை படித்தார். காலேஜ் படித்து முடித்ததும் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்களிடம் உதவி இயக்குனராக வேலைக்கு சென்றார். நடிகர் கமலஹாசன் அவர்கள் நடிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்த ஆலாவந்தான் திரைப்படத்தில் உதவி இயக்குனராக ரவி அவர்கள் ஒர்க் பண்ணியிருந்தார். அதன் பிறகு இயக்குனராக ரவி அவர்கள் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தன்னுடைய அண்ணன் ராஜா இயக்கத்தில் வெளிவந்த ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு நடிகராக அறிமுகமானவர் தான் ஜெயம் ரவி அவர்கள். இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டாக அமைந்தது. அதனால் இந்த திரைப்படத்தின் பெயரே இவருக்கு அடையாளமாக மாறியது. அதன் பிறகு எம் குமரன், சன்னாக் மகாலட்சுமி, தாஸ், மலை, உனக்கும் எனக்கும், சந்தோஷ் சுப்ரமணியம் என அடுத்தடுத்து சூப்பர் ஹிட் படங்களில் நடிச்சிருந்தார் நடிகர் ஜெயம் ரவி அவர்கள். எஸ்பி ஜனார்தன் இயக்கிய பேராண்மை, அமீரின் ஆதிபகவன், கல்யாண கிருஷ்ணா இயக்கிய பூலோகம், லட்சுமணன் அவர்களுடைய ரோமியோ ஜூலியட் போன்ற பல திரைப்படங்களில் ரவி அவர்கள் நடிச்சிருந்தாலும் தனி ஒருவன் திரைப்படம் தான் அவருடைய லைஃப்பில் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது அப்படின்ட்டே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் ஹேண்ட்ஸமான க்யூட்டான நடிகராக ஜெயம் ரவி அவர்கள் வளம் வந்தாலும் அவருக்கு என்னதான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்தாலும் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு அவரே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். நடிகர் ஜெயம் ரவி அவர்களை 2009ஆம் ஆண்டு ப்ரொடியூசர் சுஜாதாங்குடைய மகள் ஆர்த்தியை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஆரோ, அயன் அப்படிங்கிற 2 பசங்க இருக்காங்க. இதில் ஜெயம் ரவியின் மூத்த மகன் ஆரோ ஜெயம் ரவி அவர்கள் நடித்த டிக் 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 திரைப்படத்தில் நடிச்சிருந்தார். இந்த திரைப்படத்திற்குள்ள அவர் நடித்ததுக்காக குழந்தை நட்சத்திரக்கான 5 அவார்டுகளையும் ஆரோ அவர்கள் வாங்கியிருந்தார். கடந்த சில மாதங்களாகவே ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை டிவோர்ஸ் பண்ணி பிரியப்படுறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியாவில் வளம் வந்த நிலையில் இப்போ ஜெயம் ரவி அவர்கள் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆமாங்க, நடிகர் ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய மனைவி ஆர்த்தியை பிரிஞ்சுட்டாரு. தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தன்னுடைய ரசிகர்கள்ட்ட இதை பகிர்ந்திருக்காரு. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். இந்த முடிவு நான் ஒன்றும் அவ்வளோ ஈஸியாக எடுக்கலை. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் நிறைய விஷயங்களை நான் கடந்து வந்துட்டேன். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். அதனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னும், நான் எடுத்திருக்க இந்த முடிவு எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்தது ரசிகர்களும் பிரபலங்களுக்கும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. திருமணமாகி 15 வருடங்களாயிருச்சு. 2 குழந்தைகள் இருக்குன்னு சூழ்நிலையில் இப்போ பிரியணுமா, குழந்தைகளுக்காக நீங்கள் சேர்ந்து வாழலாமே அப்படின்ட்டு ரசிகர்களுக்கும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவர்களும் ஆர்த்தியவங்களும் சேர்ந்து வாழும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டின்னு கொடுத்துருந்தாங்க. அந்த பேட்டியில் ஜெயம் ரவி அவர்கள் ஆர்த்தியை பற்றி ரொம்பவே பெருமையாக பேசியிருந்தார். அதே மாதிரி ஆர்த்தியவங்களும் தன்னுடைய கணவர் ஜெயம் ரவியை பற்றி ரொம்பவே பேசியிருந்தாங்க. அதையெல்லாம் பார்க்கும்போது இப்படி கணவன் மனைவிண்டா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு தான் அவங்களுடைய பேட்டி இருந்துச்சு. அதாவது ஆர்த்தி அவர்கள் ஃபஸ்ட்டு குழந்தை ப்ரெக்னென்சி டைமிங்கில் டயர்டாக இருந்தாலும் வாமிட் பண்ணாலும் ஜெயம் ரவி அவர்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துருக்காரு. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு அந்யோன்யம் இருந்திருக்கு. இப்படி இருந்த கபுல்ஸா இப்போ பிரியிறீங்க அப்படின்ட்டு ரசிகர்களுக்கும் தங்களுடைய கேள்விகளை கேட்டுட்டு வராங்க. ஜெயம் ரவி அவர்களுடைய இந்த முடிவுக்கு ஆர்த்தியங்களுடைய அம்மா சுஜாதா தான் காரணம் அப்படின்ட்டு ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதாவது சுஜாதா ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சு நடத்திட்டு வர்றாங்க. சுஜாதாவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு வளர்ப்பு மகன் இருக்காரு. அவர் தான் சுஜாதா வச்சுருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனியை பார்த்துட்டு வர்றாராம். சுஜாதா அவங்க ஒரு திரைப்படம் எடுத்திருக்காங்க. அந்த திரைப்படத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடிக்கிறதுக்கு 25 கோடி ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காரு. அப்போ சுஜாதாவுடைய வளர்ப்பு மகன் சங்கர் வந்துட்டு ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த அளவுக்குலாம் மார்க்கெட்டில் 25 கோடி ரூபாய் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. சுஜாதா அவங்க வந்துட்டு தன்னுடைய மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் 25 கோடி ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிட்டு இயக்குனரை போயிட்டு பட்ஜெட்டை கம்மி பண்ணி படம் எடுங்கன்னு பேசியிருக்காங்க. இதனால் அந்த இயக்குனர் பாதியில் படத்தை விட்டுட்டு போயிட்டாராம். இப்படி சுஜாதா இருந்தனாலதையும் ஜெயம் ரவி அவர்களுக்கு பிடிக்காம தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னு ஒரு சில பத்திரிகையாளர் சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்திலேயே ஜெயம் ரவி எங்களுடைய அப்பா மோகன் ஆர்த்தியை திருமணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியும் ஜெயம் ரவி தான் ரொம்பவே பிடிவாதமாக ஆர்த்தியை தான் திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்ட்டு கட்டாயப்படுத்து திருமணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருடங்கள் கழித்து ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாருன்னு யாருக்குமே தெரியலை. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் கூட இணைந்திருங்க.